இந்த அத்திக்காய் சாப்பிடும்போது நமக்கு நீண்ட நேரம் வயிறு பசி இல்லாமல் இருக்கும், வயிற்று பசியை தூண்டாது. வயிறு வந்து நிரம்பிய உணவே இருக்கும். நம்ம நொறுக்கு தீனா சாப்பிட்ற பார்த்தீங்களா, அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து டெய்லி ஒரு அத்திப்பழம் சாப்பிட்டாலே போதும். வயிறு நிரம்பிய உணவு இருக்கும். நமக்கு வந்து அடிக்கடி பசிக்கும் பார்த்தீங்களா, எதையாவது நம்ம சாப்பிட்டே கொண்டு தோணும் பார்த்தீங்களா, அந்த பசியின்மையை தடுத்து நிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த அத்தி பழத்துக்கு உண்டு, இந்த அத்திக்காய்க்கு உண்டு. இந்த அத்திக்காயை வந்து பொரியலாவோ சாப்பாடு இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது உடல் எடையை குறைக்கணுங்க அதை சாப்பிட்டு வரலாம். உடல் எடை குறையும், வெயிட் லாஸ் ஆகக்கூடிய தன்மை வந்து இந்த அத்திக்காய்க்கு உண்டு, அத்தி பழத்துக்கு உண்டு. நம்ம சாப்பாட்டிலையோ அத்தி பழமோ வாங்கி சாப்பிடும்போது உடல் எடையை குறைச்சிக்கலாம். ராஜ்யத் குங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்திக்காய் பொரியல் செஞ்சுட்ருக்கேன். இந்த அத்திக்காயில் விட்டமின் ஏயும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. விட்டமின் ஏ அதிகம் உள்ள இந்த அத்திக்காய் சாப்பிடும்போது, அத்தி பழத்தை அல்லது இந்த அத்திக்காயை வந்து பொரியலை பண்ணி சாப்பிடும்போது